இன்னைக்கு நம்ம வீடியோல நீட் எக்ஸாம் பத்தி தான் பார்க்க போறோம். நீட் எப்படி அப்ளை பண்றது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளவு ஃபீஸ் கட்டணும், என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தரவேல், JKS கம்ப்யூட்டர் நிறுவனர். நாம் தொடர்ந்து கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வீடியோவாக வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்று நீட் 2026 பத்தி தான் பார்க்க போறோம். ஃபுல்லா கிளியரா எல்லாமே வீடியோ பார்த்துடலாம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமது வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நமது வில்லேஜ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீட் எக்ஸாம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டாக்டர் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீட் கிளியர் பண்ணா மட்டும்தான் டாக்டர் சேர முடியும். அதுக்காக தான் அந்த நீட் எக்ஸாம் வச்சிருக்காங்க. அது இப்போ கால்ஃபர் பண்ணிருக்காங்க. நேற்றுல இருந்து நம்ம நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிருக்கணும் இல்ல 12th படிச்சுட்டு இருக்கணும் அவங்களாம் நீட் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? இது யார் யார் அப்ளை பண்றாங்க பண்ணலாம் அப்படின்ற டீடைல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண எவ்வளவு பேமெண்ட் கட்டணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண நான் நார்மலா எல்லா எக்ஸாம் அப்ளை பண்றதும் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஓகேங்களா? அது இப்ப ஜென்ரலா நார்மலா நீங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷனே கொடுக்கல, இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு 1700 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஓகேங்களா? இல்ல நான் ஓபிசி கம்யூனிட்டியில போயிட்டு அப்ளை பண்றேன் அப்படின்னா நீங்க 1600 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஓகேங்களா? இல்ல SC ST ரிசர்வேஷன்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். இந்த அமௌண்ட் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் கட்டினதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொருத்தர் நம்ம வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம் நீட் எக்ஸாமுக்கு. அவங்க 9500 ரூபாய் பே பண்ணணும். ஓகேங்களா? இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் சொல்றோம். அப்புறம் நீட் எக்ஸாம் எப்படி நடக்கும், ஓகேங்களா, அது பத்தி பார்க்கணும். நீட் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னா நீட் எக்ஸாம் நம்ம 12th வரைக்கும் படிச்சீங்கல்ல, அதுல இருந்து தான் வரும். அது கொஞ்சம் CBSE சிலபஸ்ல வரும், டஃபா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் நிறைய ரெகுலர் பண்ணிருக்காங்க, நம்ம சிலபஸையும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம பிசிக்ஸ்ல 45 மார்க் எடுப்பாங்க. அதாவது 45 மார்க்ல 45 கொஸ்டின் எடுப்பாங்க. கெமிஸ்ட்ரியில 45 கொஸ்டின் எடுப்பாங்க. பயாலஜில 90 கொஸ்டின் எடுப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 180 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு மொத்தம் 720 மார்க். ஓகேங்களா? இதுதான் நீட் நடக்கிறதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட் நீட்ல பெரிய குழப்பமே எல்லாருக்குமே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது எப்ப ரெடி பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதை பத்தி நம்ம கிளியரா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீட் அப்ளை பண்றதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படும். அது எல்லாமே நம்ம பிஃபோரா எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணா மட்டும்தான் நமக்கு நீட் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளிகேஷன் போட முடியும். அதனால அந்த எக்ஸாம் எல்லாம் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிஃபோரா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்றது மாதிரி போட்டோ சைன் கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 10 விரல், இந்த 10 விரல் இருக்குல்ல, அது எல்லாமே சேர்த்து ஒரு பேப்பர்ல வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கணும். அப்புறம் 2 போட்டோ எடுக்கணும். ஒன்னு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று எடுக்கணும். இன்னொன்று போஸ்ட் கார்டு சைஸ், அதாவது மேக்ஸி சைஸ் சொல்லுவாங்க. A4 ஷீட் 4 மடிச்சிங்கன்னா ஒரு சைஸ் வரும். இல்ல நார்மலா ஸ்டூடியோக்கு போட்டோ எடுத்து கொடுப்பாங்களா, அந்த சைஸ் போட்டோ ஒன்று வச்சு 2 போட்டோ வச்சுக்கணும். அது 2 போட்டோ நீங்க பத்திரமா வச்சுக்கணும். ஹால் டிக்கெட் அந்த போட்டோ அதுல ஓட்டுற போல இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நீங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், SC கம்யூனிட்டி, ST கம்யூனிட்டினா SC SC கம்யூனிட்டி, OBC MBC OBC சர்டிபிகேட் வச்சுக்கணும். நம்ம மத்திய அரசுல எந்த ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணாலும் OBC சர்டிபிகேட் தேவைப்படும் சொல்லுவாங்க. அதுக்கான அந்த சர்டிபிகேட் வச்சுக்கணும். அப்புறம் ஆதார் கார்டுல நேம், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ப்ராப்பரா வச்சுக்கணும். ஆதார்ல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இன்னும் சேஃப். ஓகேங்களா? அப்புறம் மெயில் ஐடி, போன் நம்பர், இது எல்லா டீடைல்ஸுமே ப்ராப்பரா நீங்க எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண தேவைப்படும். இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா அவங்க கேட்கிற சைஸ்ல கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா அப்ளை பண்ண போகணும். ஓகே, நீட் எக்ஸாம் எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எதுல இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? நீட் எக்ஸாம் நேத்து, அதாவது 8 பிப்ரவரி 2026 இருந்து 8 மார்ச் 2026 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த தேதிக்குள்ள என்னைக்கு வேணாலும் நீங்க நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். என்னோட பர்சனலா ஒப்பீனியன் என்னன்னா, எவ்வளவு பிஃபோரா அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு பிஃபோரா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்துல சர்வர் இஷ்யூ கண்டிப்பா இருக்கும். நீட் எக்ஸாம்ல நாங்க இது வரைக்கும் நான் ஒரு நீட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுல இருந்தே நான் கம்ப்யூட்டர் சென்டர்ல அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்க பசங்களுக்கு கண்டிப்பா 5 நாள் 6 நாளுக்கு முன்னாடி
சர்வர் இஷ்யூ வரதான் செய்யுது. அதனால நீங்க எவ்வளவு பிஃபோரா அப்ளை பண்ண முடியுமோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவ்வளவு பிஃபோரா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம் வந்து டேட் கூட கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் டேட் வந்து 3/5/2026, அதாவது 3ஆம் தேதி மே மாசம் 2026 தேதி எக்ஸாம். ஆஃப்டர்நூன் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் வந்து ஆஃப்டர்நூன் தான். 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாம் வச்சு. ஓகேங்களா? லாஸ்டா வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்? ஓகேங்களா? இது எல்லாமே ஆன்லைன் மோடு தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆன்லைன்ல நம்ம நீட் அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறோம். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க அதுல கேட்கிற டீடைல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஃபில் பண்ணணும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, தப்பா ஃபில் பண்ணக்கூடாது. ப்ராப்பரா வந்து கரெக்டா எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணீங்க. சப்போஸ் தப்பானாலும் கரெக்ஷன் டேட் இருக்கு, அதுல கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம கரெக்டா ஃபில் பண்ணி கேட்கிற டாக்குமெண்ட்லாம் கரெக்டா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணிடுங்க. பேமெண்ட்டை கரெக்டா பே பண்ணிட்டீங்கன்னா உங்க டாக்குமெண்ட் உங்க அப்ளிகேஷன் ப்ராப்பரா சப்மிட் ஆயிடும். ஓகேங்களா? இல்ல என்னால முடியல, அது அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டர் இல்ல இ சேவை மையங்கள்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ண சொன்னீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஜென்யூனான கரெக்டான சென்டர்ல போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு கொஸ்டினையும் ப்ராப்பரா பார்த்து அதுக்கான ஆன்சரை ஃபில் பண்ணி கரெக்டா ஃபில் பண்ணணும். கரெக்டா ஃபார்ம் ஃபில் பண்ணி ரிவ்யூலாம் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சப்மிட் பண்ணணும். அப்பதான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் தப்பா ஆயிடுச்சுனாலும் கரெக்ஷன் டேட் கொடுத்துருவாங்க, கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கரெக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து அப்ளை பண்றதுக்கான மெத்தட். இதுல வந்து வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க எங்களுக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் நீட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுல இருந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ப்ராப்பரா எல்லாமே ஜென்யூனா தான் கரெக்டா அப்ளை பண்ணி கொடுத்துறோம். அதனால உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கூட கேட்கலாம். இல்ல நம்ம டைரக்டா நம்ம கம்ப்யூட்டர் சென்டரோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம எப்பயுமே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருப்போம். அதுக்கு கூட நீங்க கால் பண்ணியோ இல்ல வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். நன்றி, வணக்கம்.